ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஓணம் சீரீஸ் பார்ட் 3ல் இருக்கோம். ஓணம் சத்யாவில் முக்கியமான ஒன் ஆஃப் த ரெசிபி இந்த பீட்ரூட் பச்சடி. இந்த பீட்ரூட் பச்சடியை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பீட்ரூட் பச்சடி செய்யறதுக்காக பீட்ரூட்டை நல்லா திருகி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம திருகி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கி கொடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு அந்த பீட்ரூட்டுடைய ரா ஃப்ளேவர் போகும். அதனால் லைட்டாக நம்ம வணக்கி கொடுத்துடலாம். ஓரளவு பீட்ரூட் வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறையா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பீட்ரூட் ஆல்ரெடி ஓரளவு வணங்கி வெந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம். இந்த பீட்ரூட் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துப்போம். மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக பாயில் பண்ணிகிட்ருக்கிற பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பீட்ரூட் பச்சடி கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல், அடிக்கடி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி இந்த பீட்ரூட் பச்சடி செய்கிற மாதிரியே இன்னும் நம்ம பம்கின் யூஸ் பண்ணிட்டு கூட செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம இந்த தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. பீட்ரூட்டும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு சப்போஸ் இங்கே சால்ட் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போது நமக்கு நல்லாவே பாயில் ஆகிட்டு இந்த மசாலாவுடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிட்டு நல்லா சுண்டி ரெடி ஆயாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தயிரை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம தயிரை ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருகாப்பிலை இலை போட்டு தாளித்து கொட்டிடுவோம். இதே எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம தயிரை தேங்காய் விழுது அரைக்கும் பொழுதே கூட ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணும் பொழுது அதனுடைய சின்ன புளிப்பு டேஸ்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நம்ம கடைசியில் ஆட் பண்ணுறோம். இந்த பீட்ரூட் பச்சடி சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் குயிக்கான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.